உலகத்துல நம்ம மட்டும்தான் வாழறோம்னா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா, ஜனங்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு புத்தி வேண்டும் என்று நினைக்கிறார். அதுவும் விசேஷமாக பெண்களுக்கு புத்தி அவசியம் தேவைப்படுகிறதாம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினாலேயே இடித்து போடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சில பெண்களை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தராங்க. எப்படின்னா, நம்ம கணவரை விட்டு அடுத்த கணவரோடு கூட உறவு வைத்துக் கொள்வது, தவறான வழிகளில பிள்ளை பெறுவது, அந்த பிள்ளையை எப்படி கொல்வது என்று அநேக தவறான பாதைகளில சென்று கொண்டு, அறிவில்லாமையால கடன் வாங்கி கொண்டு, அந்த குடும்பத்தையே அந்த கடன் பிரச்சனையில மூழ்கடித்து கொண்டு, அநேக வீணான செலவுகளை செய்து கொண்டு, அந்த புத்தி இல்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா என்ன கத்துக்கலாம்? எப்படி வாழக்கூடாது. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி தரோமா? எப்படி வாழணும்னு சொல்லி தரோமா?